வணக்கம். திருக்குறள், திருவிவிலியம் ஒப்பாய்வு. ஏற்கனவே கிறிஸ்துவ அறிஞர்கள் செய்ததான ஆய்வை தப்பாய்வு என்று சொல்லி அதில் இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டிக்காட்டி வருகிறோம். அதன் அடிப்படையில இன்றைக்கும் இந்த வீடியோவில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதான ஐந்தவித்தான் யார் அப்படின்னு பார்க்கணும். இந்த கிறிஸ்துவ அறிஞர்கள் சொல்வது போல அது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறதா, அதுல பொறி அப்படின்னு எதை சொல்கிறார்கள் அப்படின்னு நம்ம இதுல பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த கிறிஸ்துவ அறிஞர்கள் சொல்லி வருகிறதான ஆய்வை தப்பாய்வு என்று நான் சொல்லி வருகிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் இந்த வீடியோவில் நாம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதான ஐந்தவித்தான் யார் அப்படின்னு பார்க்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்ற அடிப்படையில திருக்குறள், திருவிவிலியம், பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க, திருக்குறள் என்ன திருவள்ளுவர் சொல்லியிருக்கான்றது நம்ம ஒப்பிட்டு பார்த்து சரியானதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இங்க திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துல ஐந்தவித்தான் அப்படின்னு ஒரு சொல்லையும் அதே சொல்ல நீத்தார் பெருமையும் பயன்படுத்தி இருப்பதனால சொன்னதே சொன்ன பிழை அப்படி வந்துரும். அதனால திருவள்ளுவர் கடவுளை குறித்து சொன்னதான ஐந்தவித்தான்ல மறுபடியும் நீத்தார் பெருமொழியும் மனிதனை குறித்து சொல்லி இருக்க மாட்டார் அப்படின்னு இவங்க சொல்லி, கடவுளாக வந்த ஒரு மனிதனை குறித்து தான் இது சொல்லப்பட்ட செய்தி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை கொண்டு இதுல இணைத்து இவர்கள் சொல்லுவது எவ்வளவு பிழையாக இருக்கிறது என்பதை நாம் இந்த காணொலியில பார்க்கணும். திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்திலே பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று கடவுளை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். கடவுள் வாழ்த்து என்பது கடவுளுக்காக எழுதப்பட்டதான, கடவுளை வாழ்த்தக்கூடியதான அந்த பகுதியிலே கடவுளை குறித்து சொல்லும் பொழுது அறவாழி அந்தனன் என்று சொல்லி, வேண்டுதல் வேண்டாமை இலான் என்று சொல்லி, அதே போல நீங்க என் குணத்தான் இப்படிலாம் கடவுளை குறித்து சொல்லும் பொழுது அதிலே கடவுளை குறித்து ஐந்தவித்தான் என்று சொல்லி, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தே ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்ற இந்த திருக்குறள்ல நம்ம ஒரு 3 வார்த்தை மட்டும் பிரிச்சு என்ன அதனுடைய பொருள் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல பொறி அப்படின்ற ஒரு வார்த்தை, அடுத்தது அவித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையும், அவித்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையும். ஏன்னா இங்க இந்த பொறி அப்படின்றது சிலுவை அப்படின்னு திருவள்ளுவர் சிலுவையை குறிக்கதான் பொறின்னு ஒரு வார்த்தை போட்டார் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பொறி அப்படின்னு அது ஒரு இயந்திரம், ஒரு கருவி அப்படின்னு அதை குறிக்கதான் இந்த வார்த்தையை அவர் போட்டாரு திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றது இவர்களாகவே வலிந்து திணித்த ஒரு வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பாருங்க என் கையில டாக்டர் ரா அருளப்பா அவர் எழுதுனான திருக்குறள் புத்தாய்வு. இந்த புத்தாய்வே அவர் தெய்வநாயகம் அவருடைய அந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்றது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்வதற்காகவே எழுதப்பட்டதுன்னு ஒரு புத்தாய்வு தான். அதுல உள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அதை மறந்துட்டு முதல் 2 ஒரு 4-5 குறளை மட்டும் கொண்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசி, அதுல இந்த ஐந்தவித்தானை பத்தி அவரு பல கதைகளை பேசி அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல அது 83வது பக்கத்துல நீங்களே பார்க்க முடியும். கழுமரம் மீது 5ஐயும் பலியாக்கியவன் அப்படின்னு சொல்லி அதை விளக்கம் கொடுத்திருக்காரு. அருளப்பா அவர்களே கொடுத்த விளக்கமே அங்க சிலுவை அப்படின்றத அவர் அங்க சொல்லும் பொழுது அதை கழுமரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்தாய்வு எழுதின அருளப்பா அவர்களுக்கே கழுமரம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் எழுத தெரிந்திருக்கு அப்படின்னு சொன்னா திருவள்ளுவருக்கு அது தெரியாம இருந்திருக்கும். ரோமா மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்பதன்படியாக அவர் மரத்திலே அவர் பலியானார் அப்படின்னு அந்த செய்தியை ஒரு வேளை திருவள்ளுவர் சொல்லியிருந்தார். நான் இங்க தோமா சென்னைக்கு திருவள்ளுவர் சந்தித்தே நான் மறுக்கிறாள். ஒருவேளை இவர்கள் பேச்சின்படியாக
அப்படி ஒரு வேளை இங்க தோமா வந்து இயேசுவை குறித்து திருவள்ளுவர் சொல்லியிருந்தா கழுமரம் என்று தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு மரம். ஏன்னா இங்க கழுமரம்ன்றது தெரிந்த பெயர் தானே. அந்த சொல்லுன்றது இங்க இருக்கிற சொல்லுதான். திருவள்ளுவர் வந்து திருமந்திரத்தை படிச்சவர், திருமந்திரத்தை அறிந்தவர். அங்க அவரே வந்து திருமந்திரத்திலே இந்த கழுமரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பொய்யான குருமார்களை பத்தி திருமந்திரத்துல திருமலர் எழுதும் பொழுது அழகா சொல்லியிருப்பாரு. கத்தி திரிவர் கழுவடி நாய் போல, கொத்தி திரிவர் புறக்களி ஞானியார் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கார் திருமந்திரத்தில். கத்தி திரிவர் கழுவடி நாய் போல. அப்ப கழுமரம் கழுவடி அப்படின்லாம் தெரிந்திருக்கேன். இப்ப திருவள்ளுவர் கண்டிப்பாக அது பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா கழுவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு எழுதியிருப்பார். ஒருவேளை அவருக்கு வந்து தோமா உண்மையாலுமே மரத்தை குறித்து சிலுவை மரத்தை குறித்து சொல்லியிருக்காரு சொன்னா கண்டிப்பாக இங்க தெரிந்ததான வார்த்தை கழுமரம் எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் கழுவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஏன் தேவையில்லாம அவர் பொறிவாயின்னு போட்டு ஒரு புது குழப்பத்தை உண்டாக்கி இருக்கணும் ஒரு செய்தியை சொல்லுங்க. அப்ப என்னன்னா தோமா வந்து அப்படி எதுவும் சொல்லல. தோமாவையும் திருவள்ளுவர் சந்திக்கல அப்படின்னா உண்மை. இவங்க வந்து வலிந்து அதுல வந்து சிலுவை அப்படின்னு அதுல போடுறாங்க. ஆக பொறி அப்படின்றதுக்கு வந்து ஏதோ எலி பொறி போல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விலங்க பிடிக்கிறதுக்கு அப்படின்னா ஒண்ணு கண்ணி இல்லைன்னா வலை. இதுதான் இங்க தெரிந்த ஒரு விஷயம். இவர் சொல்றது போல அந்த எலி பொறி அப்படிலாம் அந்த பொறி அப்படிலாம் பயன்படுத்தல. இயந்திரம் அது ஒரு கருவி அப்படின்னு அதற்கு தேவையும் இல்லை. கண்டிப்பதற்கு கழுமரம் அது இங்க இருக்கு. அதனால திருவள்ளுவர் வந்து கழுவாயில் ஐந்தவித்தானே எழுதியிருக்கலாம். அப்ப அதன் அடிப்படையில வந்து இந்த பொறி அப்படின்றது வந்து இங்க சிலுவையை குறிக்கல. இது வந்து உடம்பை குறித்து சொல்லக்கூடியதான பொறிகளை குறித்து சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் இந்த பொறி அப்படின்றது. ஏன்னா மறுபடியும் அதே திருமந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு உதாரணமா சொல்ல முடியும். இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்துடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறி யாக்கை மறையவன் வைத்த பரிசு அறியாரே அப்படின்னு சொல்லி மறுபடியும் திருமந்திரத்துல திருமூலர் ஒரு இடத்துல இந்த உடம்பை குறித்து சொல்லும்போது இரும்பொறி யாக்கை அப்படின்னு சொல்லியிருக்கார். இரும்பொறி யாக்கை. அப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடியதான இந்த பொறியியலை குறித்து உடம்பை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த பொறி. நம்ம இந்த கிறிஸ்துவ அறிஞர்கள் அப்படின்னா இந்த திருமந்திரம் நோட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அவர்கள் அதை படிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த முதல்ல 4 வரி தான் முக்கியம். 3000 பாட்டு திருமந்திரத்துல இருந்தா கூட மின்னிழிந்து வினைக்கிடாய் மெய்கொண்டு அப்படின்னு வரக்கூடியதான அந்த 4 வரி தான் இவங்க பாடுவாங்க. 5வது வரியெல்லாம் இவங்க கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னா அந்த 2 வரியை உருவுறதுதான் வழக்கம். ஏற்கனவே ஆவியாய் அவியுமாகி அப்படின்னு அந்த தேவார பாடல் வந்து அந்த 2 வரி மட்டும் உருவிட்டாங்க இல்லையா, அவியுமாகி. அதே போலதான் இதுலயும் 2 வரி மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இதை மாதிரி திருமந்தத்துல இவ்வளவு இருக்கு அப்படின்னா பார்த்திருக்க இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனா திருவள்ளுவர் வந்து திருமந்திரத்தையும் தொல்காப்பியத்தையும் படித்தவர். அதனால அவர் வந்து திருமந்திரத்துல சொல்லியிருக்கு மிக தெளிவாகவே இந்த யாக்கை அப்படின்றது வந்து பொறி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தால அவர் அதான் எழுதியிருக்கிறாரு. அதனால முதல்ல பொறி அப்படின்றது சிலுவை அப்படின்ற கருவி இல்லை அப்படின்றத நம்ம வந்து இங்க வந்து பதிவு செய்யறோம். சிலுவை அப்படின்றது வந்து இவர்களாக வலிந்து திரித்த ஒரு வார்த்தையை தவிர ஒருவேளை தோமா இயேசுவை குறித்து திருவள்ளுவர் சொல்லியிருந்த அவர் வந்து இங்க தெரிந்த சொல்லான கழுமரத்தை தான் அவர் எழுதியிருப்பாரு. கழுவாயில் ஐந்தவித்தான் தான் எழுதியிருக்கணும். அதனால அப்படி எழுதலை. அதனால தோமாவும் திருவள்ளுவரும் சந்திக்கவில்லை அப்படின்னு முதல்ல வந்து பதிவு செய்யும். அடுத்ததாக இந்த அவித்தல் அப்படின்ற கதைக்கு நம்ம வந்தோம்னு சொன்னா இவர்கள் வந்து தன்னையே பலியாக்குதல், பலி அவித்தல் என்றால் பலி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. பலி அவித்தல் என்றால் பலி என்பது மாற்று கருத்து இல்லை. ஆனா பலி மட்டும்தானா, அதாவது உயிர் பலி மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா இங்க வந்து வெறுமே மாம்சமும் அதாவது குருதியும் மாம்சம் மட்டுமே பலியா கொடுக்கல. சாதாரண வந்து மற்ற உணவு தானியங்களுமே வந்து கடவுளுக்கு பலியாக செலுத்தி இருக்கிறார்.
நான் அதுக்குதான் வந்து ஒரு புறநானூற்று பாடல் ஒன்றை உதாரணமாக ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுலயும் நான் அதை பதிவு செய்றேன். மலை குறவர்கள் மழையை வேண்டுவதற்காக மழை வேணும் போது மழை வேணும் அப்படின்னு அது வேண்டுதலுக்கும் இல்ல இப்ப மழை வேணாம் அப்படின்னு நிறுத்த சொல்றதுக்குமே கடவுளுக்கு பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கபிலர் அப்படின்றது வந்து ஒரு பாடல் வந்து சொல்றாரு. மலைக்குறவர்கள் திணையை விதைச்சிருக்கும் போது திணை நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராக முற்றிய கதிரோடு இருக்கும் பொழுது இப்ப மழை வந்தா பயிரெல்லாம் நாசமாயிடுமே அப்படின்னு சொல்லி இப்ப மழை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி மழை வராமல் அந்த அறுவடை செய்து முடித்த உடனே நன்றி சொல்லும் விதமாக அந்த திணையை தூக்கி போட்டு கடவுளுக்கு பலி செலுத்தினார்கள் சொல்லி புறநானூற்று பாடல்ல கபிலர் எழுதி வச்சு மலைவான் கொள்கை என உயர் பலி தூய் மாறியான்று மழைமேக்கு உயர்க என கடவுள் பேணிய குறவர் மாக்கள். அங்க இருந்த குறவர்கள் வந்து உயர் பலி தூயி திணைய வந்து தூவிதான் பலி கொடுத்தாங்கன்னு எழுத. அப்ப வெறுமனே பலி அப்படின்னு சொன்னா அது நரபலி அப்படின்னு சொல்ல உயிர் பலி இல்லை. மாம்சமும் ரத்தம் மட்டுமே கிடையாது. சாதாரண திணைகளையுமே வந்து பலியா கொடுத்துருக்காங்க. நீங்க நிறைய கோவில்ல பாருங்க, இந்து கோவில்ல பெரிய பெரிய ஆலயத்துல இருந்து அங்க பலிபீடம் இருக்கும், கொடிமரம் இருக்கும், கொடிமரம் பக்கத்துல அந்த பலிபீடம் வச்சிருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த தெய்வங்களுக்கு கொடுக்கறதான அந்த நைவேத்தியம் சொல்லுவாங்க. அதை கொடுத்து அந்த சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க. அது பேரே பலி போடுதல். சில கோவில்ல வந்து உப்பு இல்லாத தயிர் சாதம் பண்ணுவாங்க, உப்பு இல்லாத பொங்கல் மிளகு உப்புமா பண்ணுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து வெறும் சாதாரண அந்த பலி உணவு, சாதாரண உணவை தான் அங்க பலி, அதை பலி போடுதல்னு பேர். இது வந்து அப்படியே வந்துட்டு வரும். அந்த கொடிமரம் பக்கத்துல இருக்க பலியில வந்து வைக்கிறத பலி போடுதல். அதனால வெறுமனே கொண்டு போயிட்டு ஒரு ஆடு மாடை வெட்டுறது மட்டும்தான் பலி அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி உணவு தானியங்களையும் பலி கொடுப்பதும் அவித்தல் அப்படின்னா வருது. அதனால வெறுமனே அவித்தல் அப்படின்னா பலி, பலி என்றால் உயிர் பலி மட்டும் இல்லைன்றது நம்ம வந்து உங்களுக்கு இதுல முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த அவித்தான் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடியதாக இருக்கு? இவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, உரையாசிரியர்கள் வந்து அவித்தான் சொன்னா 5 அடக்கனா அப்படின்னு அடக்கல் பத்தி எழுதிட்டதுனால கடவுளுக்கு எதுக்கு வந்து கடவுள் ஏன் வந்து 5 அடக்கணும்? அவர் தான் 5 புலன்களும் இல்லாமலே வேலை செய்கிறவராயிற்று, அவர் ஏன் அடக்கணும் அப்படின்னு நீங்களா ஒரு கேள்வி கேட்கிறீங்க. இதுக்கும் திருவள்ளுவர் என்ன சம்பந்தம்? திருவள்ளுவர் 5 அவித்தான் தான் எழுதியிருக்காரு. அவர் உரை எழுது, உரையாசிரியர்கள் அடக்கல்னு எழுதியிருக்காங்கன்னா உரையாசிரியர்கள் தவறா புரிஞ்சிருக்கலாம். அதை வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஏதோ பெருசா விளக்கம் கொடுக்குற மாதிரி எல்லாம் நீங்க வந்து பேசுறீங்கன்றது வந்து அர்த்தமற்ற பேச்சு. ஏன்னு சொன்னா திருவள்ளுவருக்கு தெரியும் அவித்தல் என்றால் அவித்தல் தான், அடக்கல் அல்ல. ஏற்கனவே சொன்ன திருவள்ளுவர் திருமந்திரத்தையும் தொல்காப்பியத்தையும் படித்தவர், நன்றாக அறிந்தவர். அங்க திருமந்திரத்துல திருமூலர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என அஞ்சும் அடக்க அறிவறிந்தேனே அப்படின்னு சொல்லி அவரு திருமந்திரத்துல திருமூலர் வந்து அஞ்சுன்னு அடக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து நாம் செய்யக்கூடிய காரியம் இல்லை, இது கடவுள் தான் செய்யணும். ஏன்னா கடவுள் தான் 5 புலன்களும் இல்லாமல் 5 புலன்களுடைய வேலையை செய்கிறதான சுத்த அறிவினன். அந்த கடவுள் நமக்குள்ளாக இருந்து நம்மளுடைய 5 புலன்களையும் பக்குவப்படுத்துகிறார், அவிக்கிறார். அதனாலே அந்த கடவுளுக்கு பெயர் தான் ஐந்தவித்தான். எனக்கு பேர் ஐந்தவித்தான் இல்லை, எனக்குள் இருந்து செயல்படுகிறதான அந்த சுத்த அறிவினனான கடவுளுக்கு பெயர் தான் ஐந்தவித்தான். இதான் வந்து அங்க திருவள்ளுவர் மிக அழகாக கடவுளை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். 5 அவித்தான் அப்படின்னா அவித்தான்னா அழிக்கிறது கிடையாது, பயன்படாம போறது கிடையாது, சரியாக பயன்படுத்தும், முறையாக பயன்படுத்தும். அந்த 5 புலன்கள் மேலும் பற்று இல்லாமல் அதை செயல்படக்கூடிய தரத்துக்கு மாற்றி தருவது கடவுளால் முடியக்கூடிய செயல், கடவுளால் செய்யக்கூடிய செயல் என்பதனாலே தான் கடவுளுக்கு தான் ஐந்தவித்தான் என்று பெயர். அதனால கடவுள் வாழ்த்துல திருவள்ளுவர் கடவுளை தான் ஐந்தவித்தான் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது
இப்ப அடுத்து நீத்தார் பெருமையில ஐந்தவித்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதனால இது மனுஷன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க. இங்கதான் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு புரிதலுக்காக நாம் ஆதியாகம சங்கதியை சொல்ல வேண்டும். ஆதியாகமத்திலே விளக்கப்பட்ட கனியை மனிதன் சாப்பிட்ட பிறகு அங்கே கடவுள் அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்றாரு? நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனாக, நம்மில் ஒருவனாக. நல்லா கவனிச்சு பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவனை போல ஆனான். நம்மில் ஒருவனை போல் ஆனான் அப்படின்னு சொல்லப்பட்டதால மனுஷன் கடவுள் ஆயிட்டானா? அப்படியே நீங்க விளக்கம் கொடுப்பீங்க? அப்படி இல்ல. நன்மை தீமை அறிவது கடவுளுடைய குணம். நன்மை தீமை கடவுளால் மாத்திரமே அறிய முடியும். அந்த குணத்தை இப்ப இந்த மனுஷனும் பெற்றுக்கொண்டான். அதனால நம்மில் ஒருவனை போல ஆனான். எதுல? நன்மை தீமை அறிய வேண்டிய குணத்துல. அப்ப அவன் கடவுள் ஆகல. கடவுளை போல நன்மை தீமை அறியக்கூடிய குணத்துல ஒரு ஆளாயிட்டான். அதேதான் நீங்க என்ன பண்ணணும்? ஐந்தவித்தான்ல கொண்டு பார்க்கணும். கடவுள் ஐந்தவித்தானாக இருக்கிறார். அந்த ஐந்தவித்தானுடைய ஆற்றல், அந்த குணம் இந்த துறவிக்கும் இருக்கிறது என்பதனாலதான் இங்க நீத்தார் பெருமையில அந்த துறவியை ஐந்தவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால துறவி கடவுளாகும். கடவுளுடைய ஒரு குணம். கடவுள் வாழ்த்துல கடவுளை குறித்து நிறைய குணம் பேசியிருக்கோம். அதுல ஒரு குணம் என் குணம் ஐந்தவித்தம். இந்த நீத்தார் பெருமை குறித்து பல பேர் சொல்றாரு. அதுல ஒண்ணு ஐந்தவித்தல். கடவுளுக்கு இருக்கிறதான இந்த ஐந்தவித்தல் என்ற ஒரு குணத்தை பெற்றவன் இந்த துறவி. அதனாலே அவன் ஐந்தவித்தன் ஆகும். அதனால கடவுள் வாழ்த்தில் சொல்லப்பட்டதான் ஐந்தவித்தான் கடவுளையும், நீத்தார் பெருமையில் சொல்லப்பட்ட ஐந்தவித்தான் துறவியும் கொடுக்கக்கூடியதான தெளிவான விளக்கம். இதுவரைக்கும் விளக்கம் கொடுத்த உரையாசிரியர் எல்லாரும் தெளிவாக எழுதியிருப்பாங்க. ஏதோ புதுசா நீங்க ஏதோ காணாத கண்டுபிடிச்ச மாதிரி ஏதோ போட்டு பெருசா அது ஒரு பெரிய பூதாகரமாக பெருசா ஒரு ஆய்வறிக்கைன்னு அதை செய்து கிறிஸ்துவத்தோட அடிப்படை புரியாம நீங்க செய்த ஆய்வறிக்கை. நான் முன்னமே சொன்ன நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவனை போல் ஆனான் அப்படின்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்க வேண்டுமோ அதே போலதான் இங்க கடல் வாழ்த்தலுக்கு ஐந்தவித்தானையும் நீத்தார்களுக்கு ஐந்தவித்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த நீங்க சொல்றது போல ஐந்தவித்தான் இயேசுவானா இயேசு இல்ல அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவ குறித்து உங்களுக்கு புரிதல் இல்லை. என்ன நீ கிறிஸ்துவனா அப்படின்னு கேட்கிற இந்த கிறிஸ்துவ அறிஞர்களை நான் திருப்பி கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவ அறிந்தவர்களா? இயேசுவை அறிந்தவர்களா? நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது மிக அழகாக அவர் அங்கே சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்தக்கூடும். யோவான்ல வாசிச்சிருப்பீங்களா? யோவான் 8ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். எப்படி அவர் கேட்க முடிஞ்சது? ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். த டிஃபால்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிதா அவரை உருவாக்கும் பொழுதே அப்படிதான் உருவாக்கி வைத்திருக்கிறார். எபிரேய நிருபம் சங்கீதம் நீங்க வாசிக்கலையா? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினேன், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினேன். அப்ப இயேசு சரீரம் பரலோகத்திலிருந்து ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். டிஃபால்ட்டாவே இந்த இச்சைகளுக்கு அப்பாற்பட்ட சரீரம், ஐம்புலன்களையும் நன்றாக பக்குவப்படுத்தி கொண்டு வரப்பட்ட சரீரம். அதனால புதுசா போய் இயேசு கிறிஸ்து சிலுவையில போய் இந்த 5 புலன்களையும் அவர் அங்க அதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தேவையற்றவர் அவர் நமக்காக பாவமானாரே ஒழிய அவர் பாவி அல்ல, அவர் பிறவி பாவி அல்ல. என்னிடம் பாவம் உண்டு உங்கள யாரா என்ன கை நீட்ட முடியும்னு கேள்வி கேட்டவர். அப்ப அவருடைய சரீரம் விசேஷமானது. அதுல எப்படி உங்களுக்கு இந்த இச்சைகள்லாம் இருக்கும்? எதுக்கு அவர் போய் அதை போய் அதிக்கணும்? சிலர் அதிக்க வேண்டிய தேவையே. இந்த லாஜிக்கல் திங்கிங்கே உங்களுக்கு இல்லை. இந்த வேதாக உண்மையை உங்களுக்கு புரியலையே. பிதா என்ன செய்யறாரோ அதையே நான் பார்த்து செய்கிறேன்.
பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அததான் நான் இங்க செய்யறேன்னு தெளிவா இயேசு கிறிஸ்து சொன்னாரு. இப்ப இவருக்கு என்று தனி சித்தமே இல்லை, பிதாவின் சித்தத்தையும் செய்யதானே இயேசு கிறிஸ்து வந்தார். பிதா தானே இவரை பாவம் ஆக்குனாரு. இவருக்கு சிலுவையில எதுவுமே கிடையாது, செய்ய வேண்டிய தேவை எதுவுமே இல்லையே. இந்த செய்தியை கேட்கிறதான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ சித்தாந்தமும் தெரியாமல் சைவ சித்தாந்தமும் தெரியாத இந்த கிறிஸ்துவ அறிஞர்கள் சொல்லுவதையெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா குழப்பம்தான் வரும். திருவள்ளுவர் சொல்லுகிறதான 5 அவித்தான் என்பது பிதாவாகிய தேவனை, கடவுளை குறித்து சொல்லதுதான். ஏன்னா அவருக்கு மாத்திரம்தான் 5ஐயும் பக்குவப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. நமக்குள்ள சுத்த அறிவனாக இருந்து நம்முடைய 5 புலன்களையும் பக்குவப்படுத்தக்கூடியவர் கடவுள் ஒருவரே. அந்த கடவுளுக்கு பெயர் தான் 5 அவித்தான். இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தம் செய்ய வந்தவர், பாவம் இல்லாதவர். அவருக்கு இந்த 5 புலன்களும் வரும் பொழுதே டீஃபால்ட்டாவே பக்குவப்படுத்தி அனுப்பப்பட்டது. அதனால அவர் போய் சிலுவையில போய் இந்த அவித்தார் அப்படின்றதுல இவருடைய பிதற்றல், அர்த்தமற்ற ஒரு ஆராய்ச்சி. இதற்கு இவ்வளவு பெருசா யூனிவர்சிட்டியில பட்டம் வேற. அதான் நான் ஆரம்பத்துல சொன்னது, பட்டம் வாங்குவதற்கு தருவதற்கு தகுதியான ஆராய்ச்சி அல்ல. பட்டம் வாங்கிட்டான், வாங்குவது வேறு, பெறுவது வேறு, தருவது வேறு. அதுல டாக்டர் பட்டம் தருவதற்கு ஆராய்ச்சி இது கிடையாது, தகுதியற்ற ஒரு ஆராய்ச்சி. கிறிஸ்துவத்துல மிக தெளிவாக பைபிள் நமக்கு சொல்றது, இயேசு கிறிஸ்து கேட்டாரு, எனக்குள்ள பாவம் இருக்குன்னு உங்களுக்கு என்னை யாராவது குற்றப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர் பாவி இல்லை. பிதாவினாலே அவர் பாவமாக்கப்பட்டவர். அதனால இவர் போயிட்டு சிலுவையில எதையும் செய்ய வேண்டிய தேவையில்லை, எதையும் அவிக்க வேண்டிய தேவையில்லை. அதனால இவங்க சொல்லக்கூடியது அர்த்தமற்ற ஒரு பேச்சு. திருவள்ளுவர் சொன்னதான கடவுள் வாழ்த்து இருக்கிறதான 5 அவித்தான் என்பது பிதாவாகிய தேவனை குறித்ததான சொல். நீத்தார் பெருமையில துறவியர் குறித்ததான சொல். கூடுதலாக அங்கே சொல்லப்பட்ட இந்திரன், இவர்கள் சொல்வது போல தேவதூதனின் தலைவன் அல்ல. பைபிள் அப்படி சொல்லல. தேவதூதன் சிலுவையில உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்து சொன்னான். தேவதூதன் தான் வந்தான், தலைவர் சொல்லப்படல. ஆனா இந்திரன் என்பவன் தேவருடைய தலைவன் என்று திருக்குறள் சொல்லப்பட்டது. அப்ப திருக்குறள் காலத்துல, திருவள்ளுவர் காலத்துல, அந்த காலகட்டத்தில் இந்த இந்திரனை தான் நீங்க பார்க்கணும். பின்னாடி ஆரியர்கள் எழுதின அந்த அசிங்கமான கட்டுக்கதலை வைத்துக்கிட்டு நீங்க இந்திரனை குறித்து நீங்க தப்பான இடைப்படக்கூடாது. ஏன்னா இந்திர விழா, இந்திரனை குறித்துதான நம்முடைய முன்னோருடைய வழிபாடு வேற, அந்த இந்திரன் வேற. ஐந்திரன், இந்த 5 புலன்களையும் அடக்கினவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான 5 புலன்களையும் அவித்தவன், அவன் தான் ஐந்திரன், அவன் தான் இந்திரன். காலப்போக்கில் இந்திர வழிபாடு போயிடுச்சு, அது மத சிக்கல்கள். திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? இந்திரன் குறித்து சொல்லும் பொழுது அவன் அமரர்களின் தேவன். அப்ப அமரர்கள் அப்படின்ற அந்த கேட்டகரி நம்ம வரணும்னாவே அதுக்கே ஒரு தகுதி வச்சிருக்காரு திருவள்ளுவர். அடக்கம் அமரருள் உய்க்கும். அப்ப அடக்கம் என்பது எல்லாத்தையும், புலன் அடக்கம் என்பது தானே அமரர்களுக்கான ஒரு குவாலிட்டியா வச்சிருக்காரு. அப்ப இந்த அமரர்களுக்கு தலைவனா இருக்கிற இந்திரன் இச்சை அடக்கம் இல்லாமல் போயிட்டு தப்பு பண்ணியிருப்பானா? அது பின்னாடி எழுதப்பட்ட கற்பனை கதை, புராண கதை, ஆரிய கதை. அதை விட்டுடுங்க. திருவள்ளுவர் அந்த இந்திரனை, அவர் சொல்ல இந்திரன் வேற. அந்த இந்திரன் இந்திர தலைவன், தேவர்களின் தலைவன், இச்சை அடக்கம் உள்ளவன். அது நம்ம நாட்கள் பழைய காலத்துல பாத்தீங்கன்னா திணை கடவுளாக, மழைக்குள்ள கடவுளாக வணங்கி வந்துட்டு இருந்தாங்க. மழை கடவுளாக, மழைக்கு காரணமான கடவுளாக அவனை வணங்கிட்டு இருந்தான். அவன் வானர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். இந்த துறவியர்களுக்கு அந்த 5 அந்த புலன்களையும் அடக்குதல், அந்த ஆற்றலை அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார் என்பதை சாட்சியா இருப்பது அந்த இந்திரன். அதுதான் அங்க இந்திரன். அதனால அதை கொண்டு போட்டு நீங்க தேவதூதனுடைய தலைவன் அப்படிலாம் இங்க குழப்பறது சரியான ஒரு பிதற்றல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா நீங்க திருக்குறள் நம்ம சரியா பார்த்தோம்னு சொன்னா
ஆதி பகவான் சொல்லி முதல்ல சூரியனை குறித்து சொல்கிறார் திருவள்ளுவர். ரெண்டாவது, இந்த உலகம் அப்படின்றது இன்னைக்கு சூரியன் இல்லைன்னு சொன்னா உலகத்துல எந்த உயிர்களும் சரியா இருக்க வர, ஏன்னா வெளிச்சம் தேவை. அதனால அந்த வெளிச்சத்தை சொல்லி, அந்த வெளிச்சத்துக்கு அங்கே ஆதி என்று அவர் அங்கே ஆதி பகவான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். இப்படி ஒரு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது, நீர் என்பது முக்கியமானது. மழை அடுத்தது. இந்த மனித சமுதாயம் இருக்குன்னு சொன்னா நமக்கு தண்ணி வேணும், ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சூரிய வெளிச்சம், அது தண்ணி. அதனால அவர் வான் சிறப்புன்னு வச்சிருக்காரு. நீத்தார் பெருமையில இந்த வானுக்கு, இந்த மழைக்கான கடவுளாக இருக்கிறதான இந்திரனைக்கும் ஒரு பெருமை பாராட்டு விதமாக அங்க இந்திரனை கொண்டு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், எல்லாத்தையும் யோசிக்கணும். திருவள்ளுவர் காலத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். அதனால திருவள்ளுவர் திருக்குறளை திருமந்திரத்தையும் தொல்காப்பியத்தையும் படித்திருந்தார் ஒழிய திருவள்ளுவருக்கு திருவிவிலியம் தெரியாது, இயேசு கிறிஸ்துவை தெரியாது. அதனாலே பொதுவான கடவுளை அவர் ஐந்தவித்தான் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ஐந்தவித்தானுக்கும் சம்பந்தம் இல்லை. பைபிள் படி இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். அவர் இந்த 5 புலன்களும் சரியாக பக்குவப்படுத்தப்பட்ட சரீரத்தோடு வந்தவர். சிலுவையில் அதையெல்லாம் போயிட்டு மறுபடியும் அவர் அவிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர் என்பதனாலே இவர்கள் சொல்கிறதான இந்த ஐந்தவித்தான் இயேசு கிறிஸ்து அப்படின்றது நாம் மறுக்கிறோம். அதற்கு இதற்கும் சம்பந்தம் என்பதை நாம் ஆணித்தரமாக பதிவு செய்யும். திருவள்ளுவர் திருமந்திரத்தையும் தொல்காப்பியத்தையும் படித்தறிந்தார் ஒழிய அவர் திருவிவிலியத்தை அறியாதவர், இயேசு கிறிஸ்து அறியாதவர். மீண்டுமாக திருக்குறள் திருவிவிலியத்திலே இந்த ஒப்பாய்வை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.